வாக்காளர்கள் முழுவதுமாக வித்தியாசமான வாக்காளர். கிட்டத்தட்ட 40% எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் இருக்கும்போது தான் முடிவே பண்றாங்க யாருக்கு ஓட்டு போட போறோம். அப்படின்னா லேட்டா கமிட் பண்றாங்க, ஏர்லியரா கமிட் பண்ணல. ஏர்லியரா யார் கமிட் பண்ணுவாங்க? சித்தாந்தம் இருக்கக்கூடியவங்க முதல்ல கமிட் பண்ணுவாங்க. சார் யாரா வேணாலும் இருக்கட்டும், நான் டிஎம்கேனா டிஎம்கே, ஏடிஎம்கேனா ஏடிஎம்கே, பிஜேபினா பிஜேபி, காங்கிரஸ்னா காங்கிரஸ். ஆனா இன்னைக்கு அந்த சித்தாந்தத்துல இருந்து மக்கள் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. So 40% voters are late committers. அவங்க கடைசி ஒரு வாரத்துல தான் கமிட் பண்றாங்க. அப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், மக்கள் சித்தாந்தத்தை மட்டும் பார்க்கல, சித்தாந்தத்தை தாண்டி வெளியே வந்து பார்க்கறாங்க. சோ உங்களுடைய சமகால அரசியல் இதெல்லாம் நீங்க பாப்பீங்க. சோ ஒரு வாக்காளன் பல விஷயத்தை பார்க்கறாங்க. வெறும் ஒரு கட்சி ஐடியாலஜி ஓட்டு அப்படின்னு கிடையாதுங்க, பல விஷயத்தை பார்த்து ஓட்டு போடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த புது ட்ரெண்டுக்கு நீங்க அடாப்ட் ஆயிட்டீங்களா? அந்த புது சின்ன சின்ன ட்ரெண்ட் எல்லாம் கவனிக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் நேற்று பார்த்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாட்டெல்லாம் நிக்க வச்சு பேசிட்டு இருந்தார். என்ன மாடெல்லாம் வாக்காளர் உரிமை கேட்குது. சோ இன்னைக்கு மக்கள் ரொம்ப ராடிக்கலா போறாங்க. இன்னொரு அரசியல் தலைவர் மரம் ஏறிட்டு இருக்காரு. சோ we are seeing everything. அவங்க பண்றது எதுவும் உங்களுக்கு தப்பு சரினே இல்லைங்க, எல்லாரும் ராடிக்கலா மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.